வணக்கம். எதுக்காக இந்த வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆன்லைனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நிறையா விஷயம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதில் சில விஷயங்கள் மைனஸ் அப்படின்னு இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆன்லைன் ஸ்கேம்னு சொல்லுவாங்க, மோசடி. அக்கௌண்ட்டில் தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். யூபிஐயில் அல்லது ஃபோன்பே, சம்திங் கூகுள் பே, எந்த ஆப்னாலும் சரி ஆன்லைனில் வந்து யூபிஐ மூலியமாகவும் நெட் பேங்கிங் மூலியமாகவும் ஸ்கேனர் மூலியமாக தான் அனுப்பிட்டுருக்கோம். இன்னொன்று அக்கௌண்ட் டு அக்கௌண்ட்டு. ஸோ மேக்ஸிமம் கையில் இருக்கக்கூடிய இருப்பு அப்படின்றது நமக்கு கம்மியாகிட்டு தான் இருக்குது. எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான். ஸோ அதில் வந்து இன்றைக்கி ரீசெண்டாகவே பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நிறையா ஸ்கேம் மோஸ்ட்லி நடந்துகிட்ருக்கு. டேரெக்டாகவே அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் பிடிச்சிடுறாங்க, இல்லை அமௌண்ட் இல்லை, ஹேக் ஆகிடுதுன்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகாமல் இருந்தாலே தவிர்க்க முடியும். அதை தாண்டி மற்ற ஆன்லைன் சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து ப்ளஸ் ஸ்கேம் நடக்கிறத தாண்டி அது நம்ம உள்ளே போனால் தான் நமக்கு நடக்கும். ஆனால் வாட்ஸ்அப்புன்ற விஷயம் வந்து நமக்கு அன்றாடம் யூஸ் பண்ணுறது, அதில் நம்ம தேடி வருது. அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே போட்டுரும் கடைசிக்கு முன்னாடி. அதை நம்ம டச் கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து வென் யூஸிங் மொபைல் டேட்டா வென் கனெக்டட் ஆன் வைஃபை வென் ரோமிங், அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ், ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி சம்திங் டிக்கில் இருக்கும். டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடாக அர்த்தம். ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு வாட்ஸ்அப் வருதுன்னா அது ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆயிரும். ஆடியோ வருதுனாலுமே அது ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆயிரும். வீடியோ வருதுனாலுமே ஆட்டோமேட்டிக் டவுன்லோடு. டாக்குமெண்ட் வருதுனாலுமே ஆட்டோமேட்டிக் டவுன்லோடு. சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகிறதுனால, டவுன்லோட் ஆனாலே நம்ம ஃபோன் ஹேக் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கோடிங்லாம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர். இல்லை டவுன்லோட சப்போஸ் நம்ம தான் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்ம டச் பண்ணி உள்ளே போனால் இந்த ஹேக்கிங் நடக்குது. ஸோ அது மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் டவுன்லோடு வரதுனால ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு தெரியாமல் நடந்துடுது. பட் நமக்கு தெரியாத புது நம்பர்லேருந்து நம்ம வருதுன்னா நம்ம சுதாரணமாக இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும். ஸோ அதுக்கு டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் மட்டுமே நமக்கு இந்த ஸ்கேம்லாம் தப்பிக்க முடியும். அதுக்கு இந்த டிக் போட்டிருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃபில் வச்சுக்கோங்க. மொபைல் டேட்டாலும் சரி, வைஃபைனாலும் சரி, ரோமிங் எல்லாத்தையுமே நீங்கள் நோ மீடியான்னு கொடுத்து ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புது நம்பர்லேருந்து வரக்கூடிய எதுவுமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. ஸ்டோரேஜ் அதே மாதிரி இஷ்யூ வராது. ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்தி வைங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அதிகமான ஸ்கேம் நடக்கிறதுனால வாட்ஸ்அப்பில் வந்து ஆட்டோமேட்டிக் எதுவுமே நம்ம டவுன்லோட் ஆகக்கூடாது, அப்லோட் ஆகக்கூடாது அப்படின்னா ஒரே வழி இதுதான். நீங்களாக டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான், நீங்களாக டச் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போகும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாருமே கொஞ்சம் யூஸ் பண்ணி வைங்க. எல்லா மெம்பர்ஸுக்குமே இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.